பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. காவிய தலைவி இட்டாச்சுன்னா உங்களை சுலபமா பார்க்க முடியுமா? கார் கண்ணாடி ஏத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டீங்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே மேடம், நீங்க இப்படி சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஹலோ டாக்டர், நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். போங்கன்னு சந்தோஷமா சொல்ற ஒரே இடம் ஹாஸ்பிட்டல் தான். யூ ஆர் ஆல் ரைட். ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் கயல், நெவர் எவர். இனி நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். டாக்டரை ஒரு ஃப்ரெண்டா நீங்க எப்ப வேணாலும் பார்க்க வரலாம். ஆனா பேஷண்டா வராதீங்க. அப்படியே வந்தாலும் ஊசியை மட்டும் மாத்தி போட்டுறாதீங்க. டேக் கேர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. Bye. வரேன் சார். தேங்க்யூ. வரேங்க. வரேன் சார். கயல் சார், 4 நாளைக்கு அப்புறமா வெளியில வந்து உலகத்தை பாக்குறப்ப உற்சாகமா இருக்கு. டைரக்டர்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். என்ன கேட்டாங்க? ஷூட்டிங்க எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. உடனே வச்சுக்கலாம்னு சொல்லிருங்க. ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே. எனக்கு இப்ப 10 யானை பலம் வந்துருச்சு. எதையும் சமாளிக்கலாம், ஃபேஸ் பண்ணலாங்கிற துணிச்சல் அதிகமா இருக்கு. விட்டா ஓடி போய் எலெக்ஷன்ல போய் நிப்பனா பாத்துக்கோங்களேன். தம்பி நீங்களுமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான்லாம் எலெக்ஷன்ல நின்னா தமிழ்நாடே தாங்காது. கயல், நீங்க என்ன சொல்றீங்க? சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது சார். நீங்க ஒருத்தங்களாவது உண்மையை பேசுறீங்களே. வெரி குட். தம்பி, கயல் மேடம் வீடு வந்துருச்சு. ஓ, அதுக்குள்ளயா? ஓகே ஓகே. வீடு நிறுத்தா வந்துதானே ஆகணும். கயல், பார்க்கலாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. 2 நாளா சரியா தூங்கல, சாப்பிடல. ஓகே சார், நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க. யா, ஓகே, ஷூர். ஓகே சார், பாய். பாய். ஒரு நிமிஷம். என்ன சார், சொல்லுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பரவாயில்ல சார். வரேன். ஓகே. சில பேர் நின்னா நியூஸ், நடந்தா நியூஸ், நாமெல்லாம் படுத்தாலே நியூஸ். பரமஷம் தம்பி, எனக்கும் நேத்ராவுக்கும் நடுவுல ஒரு இதுவா ஆன்லைன் மேகசின்ல எழுதியிருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில ஆஃப்லைன்ல படுத்திருக்கிறப்ப கூட ஆன்லைன்ல பரபரப்பா இருந்திருக்கேன். இந்த கையில பத்தி நானும் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அவ எவ்வளவு ஸ்வீட்னு. கயல் ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா தம்பி, கயல் மேடம் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன
நீங்க திடீர்னு கட்சி மாறிட்டீங்க. என்ன விட நல்லவங்களா? அப்படி இல்லை தம்பி. கயல் மேடம் உங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டத நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்டில் ஒருத்தர் உடம்புக்கு முடியாம படுத்திருந்தா எப்படி அன்போட அக்கறையோட பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டாங்க தம்பி. I know. She's very sweet and pretty. தனம், ம் சார். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிடுமா? ஓகே சார். ஓகே. மாமா, சொல்லுமா. அன்னைக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி பாத்தீங்களா? அந்த படம் கமிட் ஆனா இப்ப இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் மாமா. எங்கம்மா போனை எடுத்தா தானே? நானும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கேம்மா, எடுக்க மாட்டேங்கிறாரே. அன்னைக்கு என்கிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு டேட் கேட்டு கெஞ்சினாங்க. இப்போ போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? அன்னைக்கு சேட்டு மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அட்வான்ஸ் வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணிருப்போமா. எல்லாத்தையும் கெடுத்துட்டாமாங்க. வா. மாமா, ஆ. இப்பதான் பேசிட்டு இருக்கோம், கரெக்டா அந்த சேட்டுங்க 2 பேரும் திரும்ப வந்து நிக்கிறாங்க. ஐயோ, உயிரை எடுக்கிறாங்க மாமா. நான் உள்ள போயிடுறேன். நீங்க எதையாவது பேசி எப்படியாவது சமாளிச்சு அனுப்புங்க. சரிங்க. ச்சே. வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே ஜி. நமஸ்தே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். அது என்னன்னா, இல்ல அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாங்க எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணிடுவோம், பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். இப்ப கூட உங்க பிரச்சனை எப்படி தீர்க்கறதுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதோ பாருங்க, நாங்க எங்க பணம் கேட்டோம்? உங்ககிட்ட எதுக்கு பணம் கேட்கணும்? அன்னைக்கு பெரிய தப்பு நடந்து போச்சு, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குதா இப்ப வந்திருக்கோம். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. அது எடுப்பா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வேண்டாம், சும்மா எடுத்துக்கோங்க. கோபத்துல நான் அன்னைக்கு ரொம்ப கத்திட்டேன். நேத்ரா மேடம் எவ்வளவு பெரிய ஆளு, நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. பேப்பர்ல வர செய்தி எல்லாம் பாக்குறப்போ மேடம் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்கன்னு புரியுது. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும். மேடத்தை கூப்பிடுங்க. நேத்ரா இப்போ வீட்ல இல்ல. அதான் எங்கிட்ட சொல்லிட்டீங்களா, நானே சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வர சொல்லுங்க. நாங்க வேணா மேடம் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். என்னடா இது, அன்னைக்கு காலை வாடுறீங்க, இன்னைக்கு காலில் விழணும்னு சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, மேடம் வர சொல்லுங்க ப்ளீஸ். சரி. என்னப்பா? இல்ல மேடத்தை நேர்ல பார்த்து சாரி கேட்டுறலாம். ஆமா ஆமா கரெக்ட். மாமா கிளம்பிட்டாங்களா? நேத்ரா, நீ பயப்படாம வெளியே வாமா. இந்த சேட்டு வழியறாரு. வழியறாங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை, வாமா. வரேன் மாமா. நேத்ரா வராங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க ஜி. மேடம், அன்னைக்கு பெரிய தப்பு நடந்து போச்சு. நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதுங்க. நீங்க பணம் எல்லாம் மெதுவா கொடுத்தா போதும், அவசரமே இல்ல. எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஸ்வீட் சாப்பிடுங்க மேடம். பரவாயில்ல பரவாயில்ல. மேடம்
பிரமாதமா இருக்கு மேடம். குஜராத் ஸ்பெஷல் ஸ்வீட், பியோர் நெய்ல பண்ணது. உங்களுக்காக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வாங்கினது மேடம். நோ தேங்க்யூ. கொடுப்பா கொடு. ம். சார் இந்தாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே சரி. உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் கேட்டுக்கிறோம், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். நாங்க வரோம் மேடம். வரோம் வாங்க. மேடம். சார் வர்றேன் வரோம் சார். வாங்க 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 சார். மாமா சொல்லுமா. என்ன மாமா இது? எனக்கு அப்படியே தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ கலாட்டா பண்ணாங்க, இன்னைக்கு இந்த வழி வழிறாங்க. ஸ்வீட் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மாமா நடக்குது? நடக்க வேண்டியதுதாம்மா நடக்குது. என்ன நடக்க வேண்டியது நடக்குது? எனக்கு புரியலையே மாமா. அது அன்னைக்கு காவிய தலைவி உன் கைய விட்டு போச்சு, நீ சறுக்கி கீழே விழுந்துட்ட. இந்த இண்டஸ்ட்ரியே உன்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருச்சு. கடன் கொடுத்தவெல்லாம் பயந்துட்டான். காவிய தலைவி மேட்டர் மட்டும் வச்சு அவ்வளவுதான் நேத்ராவோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அன்னைக்கு உங்க வீடு தேடி வந்து கலாட்டா பண்ணாங்க. இன்னைக்கு பிருத்திவி கூட வந்த கிசுகிசுவை பார்த்த உடனே எல்லா பிரச்சனையும் இனிமே சால்வ் ஆயிடும்னு நினைச்சு வந்திருக்காங்க. என்ன மாமா, பிருத்வி கூட சேர்ந்து கிசு கிசு வந்தா அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? என்னம்மா பேசுற? பிருத்திவி எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு. பரம்பரை பணக்காரமா. born with a silver spoon சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் born with a platinum spoon. கணக்கு போட்டு பார்த்திருப்பாங்க, பல்க் அடிச்சு திரும்ப வந்திருப்பாங்க. உனக்கு புரிஞ்சிருக்குமே. பரவாயில்ல மாமா, கிசு கிசு வந்தது கூட நமக்கு ஒரு வகையில ஹெல்ப் தான் பண்ணிருக்கு. இந்த பிருத்திவி படம் உனக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகும் பாருமா. சேட்டுங்க பிரச்சனைக்கு ஒரு பூட்டு போட்டு நிம்மதியா தூங்குமா. இனிமே கொஞ்ச நாளைக்கு அவங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க. பெரிய பிரச்சனை ஓஞ்சுது. சரியா? என்னம்மா பக்தி பொங்கி வழியுது? காலையிலேயே சாமி கும்பிடுற? என்ன பண்றது மாமா, சோதனை வரப்ப நம்ம அறியாம பக்தி வந்துடுது. மாமா, பிருத்வி. ஹாய் பிருத்வி, வாட் a surprise. வாங்க பிருத்திவி. எக்ஸ்கியூஸ் மீ. வாவ், ஹே, என்ன குடும்ப குத்துவிளக்கு ஆயிட்டீங்க? நெத்தியில போட்டு தலையில பூவு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். என்ன பிருத்வி, ஒரு ஃபோன் கூட பண்ணாம இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஷாப்பிங் போயிட்டு இருந்தேன், நீங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ் தானா? நோ 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 நோ, I'm a diet, you know. ஓகே, உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். Sure. ஓகே, நான் பாத்துக்கிறேன். மாமா, சொல்லுமா. பிருத்வி கூட வெளில போயிட்டு வரேன். ஓ, இப்பதான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கிசு கிசு வந்திருக்கு. உடனே பத்தாததுக்கு கிளம்புற போல இருக்கு. உனக்குதான் இந்த வித்தை நல்லா தெரியுமே. ஆமா மாமா, கிசு கிசு வர வரதான் நாம ஸ்ட்ராங் ஆகுறோம்னு அர்த்தம். நம்மள பத்தி நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம ட்ரெண்ட்ல இருக்கோங்கிறது எல்லாருக்கும் புரியும். அதோட பிருத்வி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா பிளசண்டா பழகுறான், நாகரிகமா பேசுறான். என்ன கொஞ்சம் செல்ஃப் போஸ்டிங். நீங்க வேணா பாருங்களேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போறான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழகணும். பிருத்வி ஷாப்பிங் போறதுக்காகவே கிளம்பி இங்க வந்திருக்கான்.
யோசிச்சு பாருங்களேன், எல்லா விஷயத்துக்கும் அவன் நம்மள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி மாமா? இதான் நேத்ராவோட சக்சஸ். ம். ம். மாமா, நீங்க கீழே பிருத்வி கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய் வணக்கம் வாங்க பாருங்க, நேத்ரா மேடம், பிருத்திவி சார் ஒரே ஒரு சார் ஒரு செல்ஃபி சார் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ Thank you, madam. போலாம். வாங்க நேத்ரா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். என்ன பாக்குறீங்க மேடம்? ஆ, வணக்கம் சார். ஓ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேடம் என்ன பார்க்கணும்? ஆ, பிருத்வி, டைமண்ட் செக்ஷன். கலக்குறீங்க பிருத்வி. சரி வாங்க சார். வாங்க மேடம். வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க சார். சார் நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ் சார். தேங்க்யூ. மேடம் கூட நீங்க நடிக்கிற படம் எப்போ சார் ஷூட்டிங்? சீக்கிரமா ஆரம்பிச்சிரும். ஓகே சார், வாங்க பார்க்கலாம். வாங்க மேடம். வணக்கம். வாங்க சார். ஹாய். உட்காருங்க. சார் உட்காருங்க. Yeah. மேடம் உட்காருங்க. சார். இவங்க கேட்குற டைமண்ட் நெக்லஸ்லாம் எடுத்து காட்டுங்க. துபாயில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டைமண்ட் ஷாப் வச்சிருக்காரு. ஷோரூம் மட்டும் 10,000 ஸ்கொயர் ஃபீட். திறந்து வச்சதோட சரி, மறுபடியும் போக முடியல. எடுத்து பாருங்க சார். சார் புது மாடல் நேத்தா வந்தது. இதை வேணா பாருங்க சார். பாருங்க சார். வாவ், வெரி நைஸ். ம். நேத்ரா, ஆ, கொஞ்சம் உங்க கழுத்துல வச்சு காமிங்களேன், சூட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன விஷயம்னே சொல்லாம டைமண்ட் நெக்லஸ் வாங்குறீங்க? நேத்ரா, ஆ, இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுவும் சூப்பரா இருக்கு. வெரி கியூட். எஸ். நீங்களே நல்லா செலக்ட் பண்றீங்க. நான் தேவையே இல்லையே. ஓ, வாவ். இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாவ், வாவ், வெரி நைஸ் பிருத்வி. நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. கியூட். நைஸ் இல்ல? ம், இதை கிஃப்ட் பேக் ஓகே பண்ணிடுங்க. சார். அப்படியே உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ்லாம் எனக்கு அனுப்பிடுங்க. நான் ஆன்லைன்ல ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சார் உங்க ஐடி ப்ரூஃப். யா, ஷூர். என்ன? ஓகே, தேங்க்யூ சார். பிருத்வி, ம்? என்ன கிஃப்ட் பேக்? எதுக்கு?
கிஃப்டா கொடுக்கறப்போ கிஃப்ட் பேக் பண்றதுதானே முறை. யாருக்கு யாருக்கு இவ்ளோ பெரிய gift? கெஸ் பண்ணுங்க. ம். தெரியலையே. ஒருத்தர் என்ன ஹாஸ்பிட்டல்ல நல்லா பாத்துக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தான். இப்ப தெரிஞ்சுதா? தெரியலையே. இத்தனை க்ளூ கொடுத்துமா உங்களுக்கு தெரியல? நீங்க சரியான டியூப்லைட். இந்த gift வேற யாருக்கும் இல்ல, கயலுக்கு தான்.